தெரியுதுல, ஏன் தள்ளுறீங்க? உங்க அக்கா தங்கச்சி எல்லாம் அப்படிதானே இருக்காங்க. ஏன் நீங்க எப்படி இருக்கீங்க? நேர்மையா இருங்க, நேர்மையா பண்ணுங்க, சொல்லுங்க. உங்க அக்கா தங்கச்சிங்க தானே நாங்களா? நீங்களே இருக்கீங்க தானே வரோம், நீங்க இருக்கீங்க தானே வரோம். நீங்க பாத்துக்கணும், நீங்க பாத்துக்கிட்டு தானே நாங்க வரோம். ஏன் தள்ளுறீங்க? ஏன் தள்ளுறீங்க? ஏன் அராஜகம் பண்றீங்க? எனக்கு கை உடைச்சு கால் உடைச்சு என் புடவை அவுத்து போடுறதா அது நியாயமா? வெளியால யாரும் பண்ணா நான் பொறுத்துட்டு போயிடுவேன். நீங்க எல்லாம் நம்மளா ஒண்ணுதானே, நீங்களே எல்லாம் ஒண்ணுதானே. நீங்க அப்படி பண்றீங்க, நீங்க ஏன் அப்படி பண்றீங்க? கூப்பிட்டு கேளுங்க, யாரையாச்சும் கிண்டல் பண்ணுவாங்களா? இந்நேரம் திமுக அப்படின்னு பேச முடியுமா? அப்படி ஏறி இருப்பானுங்க, அப்படியே ஏறி இருப்பானுங்க. இப்படி போய் பேசிடுற திமுக ஒரு அம்மா பேசிருந்துச்சுன்னா அப்படியே ஏறிடுவாங்க, பாஞ்சிருவானுங்க. அப்படியே ஒரே பாய்ச்சல் தான் பாஞ்சிருவானுங்க. நாம் தமிழர் அது கிடையாது. எவ்வளவு டிஸ்டன்ஸ் பாத்தீங்களா? இதுதான் நாம் தமிழர். பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. ஐயோ, எல்லா கட்சியிலையும் கொடுக்கறாங்கன்னு சொல்லாதீங்க, பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. நாம் தமிழர்ல விருப்பப்பட்டிருக்கிறாங்க, அங்கீகாரத்தோட இருக்கும், தைரியமா இருக்கிறோம். 1 மணிக்கு என் பிள்ளைகிட்ட சொல்லி, அப்பா நான் வீட்டுக்கு போனா 2 வீலர்ல கூட்டு போய் என் பிள்ளை பத்திரமா என்ன விடுவான். நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க மத்த கட்சியில விட்டுருவாங்களா? போகும்போதே சைட்ல அடிச்சிருவான் தண்ணிய, கொண்டு போய் எங்கன்னா சந்து இருட்டா இருக்கான்னு கொண்டு போயிருவானுங்க. அது பாலியல் பலகாரம் பண்ணிட்டு போயிருவானுங்க. இவர்கிட்ட போய் சொன்னாக்கா எவனும் பிடிக்க மாட்டான், யாரும் ஒரு குற்றவாளியா பிடிக்க மாட்டான். அவன்லாம் ஒரு கட்சி, நான் அவனை பத்தியே கேக்குறீங்க. அந்த கட்சியை நாங்க கட்சியா நினைக்கிறோம், வாழ்றோம். நாங்க வாழ்ற இடத்துல சாக்கடை இருக்கு, அந்த சாக்கடையே கடந்து போய்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான்.